நிறைவு செய்வோம். வீர வணக்கம். எம் மொழி காக்க, எம் மண் காக்க, உயிர் நீத்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேல் ஓயும் இழிவாக வாழும் உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிர்வோம். நாம் தமிழர். என்னோட பேரு இசைமதிவாணன். நான் நாம் தமிழர் கட்சி சார்பா தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு அண்ணன் சீமான் அவர்களால் வேட்பாளர் பண்ணப்பட்டிருக்கேன். இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 4வது முறையாக தனித்து போட்டியிடுது. அதிலும் இல்லாமல் வரலாற்றில் இந்தியா முழுக்க எந்த கட்சியும் கொடுக்காத 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி 20 பெண்கள் 20 ஆண்கள் சொல்லி இந்த தேர்தலில் 4 முனை போட்டியில் தனிச்சு போட்டியிட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தென்காசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கனிமவள கொள்ளை, இது நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் கிடையாது. இந்த தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரியிலேருந்து தென்காசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேற்கு தொடர்ச்சி மலை அவ்வளோ கனிமவள திருட்டு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு இங்கேருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ அதற்கு ஒரு குரல் கொடுத்ததா இது வரைக்கும் தெரியல. இன்னும் சில பல தேர்தல் நேரம் இப்போவே நீங்கள் இந்த ரோட்டில் போய் மெயின் ரோட்டில் இரவு நேரம் போய் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை செக் போஸ்ட் வழியாக தினந்தோறும் ஒரு 500 வண்டியாவது டாரஸ் வண்டி போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்த விட வேறு மாநிலங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் ஏற்றி செல்லப்படுவதா எங்களோட குற்றச்சாட்டு. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறோம். அதே போல இல்லாமல் இந்த தொகுதிக்குட்பட்டு பார்த்தீங்கன்னா 17 முறை சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. 17 பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 தேர்தலாக அவருக்கு கோரிக்கைகள் இன்னும் கோரிக்கையாக இருக்கு. அதை நான் வெளிப்படையாக சொல்ல வந்தால் திமுக அதிமுகவோட கோரிக்கை இன்னைக்கு எடுத்து 10 சுந்தரிக்கு இந்த வட்டம் கொடுத்தாங்கன்னா பாருங்க, 5 தேர்தலுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்களோ அதான் அப்படியே இருக்கும். செண்புகல் அணையை நாங்கள் மீட்டெடுத்துருவோம், குற்றாலத்தை சிறந்த சுற்றுலா தலமாக ஆக்கிடுவோம், புளியங்குடியில் எலுமிச்சை தொழிற்சாலையை கொண்டு வந்துடுவோம், அங்கிட்டு கிழக்க போனீங்கன்னா சங்கரங்கோயிலில் பூ தொழிற்சாலையை கொண்டு வந்துடுவோம், நெசவாளர்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்க அந்த அரசு கூட்டுறவு நூற்பாலையை கொண்டு வந்துடுவோம், இந்த பகுதியில் படிக்கிறவங்களுக்கு அரசு கல்லூரி கொண்டு வருவோம், தென்காசி மாவட்டமாக மாறினாலும் இங்கே தலைமை மருத்துவமனை இருக்க மாதிரி மருத்துவ கல்லூரி கொண்டு வருவோம், அங்கிட்டு ராஜபாளையம் போயிட்டுனா சாலை நடைமுறை அங்கே வேலை வாய்ப்பை பற்றி பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனால் கடைசி தொகுதியாக இருக்கக்கூடிய சிறுவூரத்தில் எடுத்துட்டா அங்கே நெசவாளருக்கு காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த நூற்பாலையை திறப்போம், அழகர் அணை திட்டத்தை கொண்டு வந்துடுவோம், தேனி வருஷ நாட்டு மலைப்பாதையை திறந்துடும். இப்படி ஒரு தொகுதிக்கு 2-3 கோரிக்கை கிட்டத்தட்ட 5-6 தேர்தலில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கோரிக்கையாவே இருக்கு. ஏன் இத்தனை முறை 5 முறை 6 முறை ஜெயிச்ச இந்த திராவிட தேசிய கட்சிகளால இந்த கூட்டணி கட்சிகளால இதை ஏன் நிறைவேற்ற முடியல? இப்போ அவங்களோட கூட்டணியோ பிரிஞ்சோ வந்துகிட்டு இந்த இங்க கூட வேட்பாளர்கள் இதை எப்படி நிறைவேற்றிடுவாங்க? அப்ப 5 முறை நிறைவேற்ற முடியாத கோரிக்கையில மறுபடியும் கோரிக்கைகளா கொண்டு வரவங்களுக்கு வாக்கு செலுத்தணுமா, இல்ல இந்த கோரிக்கையில எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற கோபத்துல நிக்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தணுமா அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த மட்டும் மக்கள் முன்னிலையில் நிப்பாட்டி இந்த வாக்குகளை நான் வாங்குறதுக்கு முயற்சி பண்றோம். சின்ன சம்பந்தமா என்ன 2 நாள்ல அண்ணன் சீமான் சின்னத்தை பத்தி அறிவா. ஏன்னா இன்னைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நாளை மாலையே தெரிஞ்சிடும் சின்ன என்னன்னு. அது எந்த சின்னனாலும் தயாராக தான் இருக்கும். இன்னும் மக்கள் சொல்ல போனா நீங்க கேட்கற தண்ணி மக்களே கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண வரோம். வேட்புமனு தாக்கல் விட நாங்க என்ன சின்னம் அப்படின்னு மக்கள் தான் கேட்கிறோம். மக்களே சொல்றாங்க, நீங்களும் கேட்குற நாங்களும் கேட்குற, யாரு தான் சொல்லுவா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு. நீங்க எளிமையா அரசியல் இன்னும் ரொம்ப போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்திய அரசியல் வரலாற்றிலே எல்லா கட்சிகளோடும் போட்டி போடுற கட்சி இருக்கும். தேர்தல் ஆணையத்தில் போட்டி போட வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா விவசாய சின்னம் முதல்ல 2019 இதே இன்றைக்கு 26/3/2024 நான் 2019 இதே 26/3 தான் பாராளுமன்றத்துக்கு மனு இது பண்ணியிருந்தேன். அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை மெழுகுவர்த்தி எடுத்துட்டு விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் வாக்கு செலுத்தும் போது பெட்டியில் தான் போய் பார்க்குறோம். எங்கள் சின்னம் இந்த ஒரு அசல் பிரதி ஜெராக்ஸ் ரொம்ப எடுத்துட்டோம்னா 10 ஜெராக்ஸ் எப்படி வந்து சேரும், அந்த மாதிரி நலிவடைஞ்சு கிடந்துச்சு விவசாயி. அப்புறம் கேட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 21 தேர்தலில் இடைத்தேர்தலாம் சொல்லும் போது கொஞ்சம் திக்கா கொடுத்தாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தோட தொடர்ச்சியா நாங்க மோதிக்கிட்டே இருக்கோம். எங்க சின்னத்தை வைக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கொலைப்படின்னு தெரியல. இப்ப சின்னத்தை புடுங்குற அளவுக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா
அங்கீகாரம் பெறக்கூடிய சூழல் பெறுது. இந்த நேரத்தில் அந்த விவசாய சின்னங்கிறது நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் இன்னும் சொல்ல போனா எப்படி தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் ஒரு உதயசூரியன், ஒரு ரெட்டலை, ஒரு தாமரை, ஒரு கை போல எவ்வளவு ஆப்டா போய் உட்கார்ந்துருக்க மக்கள்கிட்ட 50 ஆண்டு காலம் நிலைச்சு நிற்குது. விவசாயிங்கிறது ஒரு 7-8 வருஷத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். அப்ப வாக்கு சதவீதம் எங்களோட வாக்கு சதவீதம் உயர்ந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் ஆரிய திராவிட கட்சியோட கூட்டு சதியில தான் தேர்தலான எங்க சின்னத்தை பறிச்சிருக்கு. ஆனா மக்கள் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்கன்னு நம்புறேன். அந்த தேர்தலில் பிரச்சார பயணத்தை பார்த்து சின்னம் வந்த 2 நாள் அதுபோல எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இங்கதான் முதல் பரப்புரையாவே கன்னியாகுமரி தொடங்கி 2ஆம் நாள் எனக்கு பேச இருக்கிறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு 2 நாள் தொடங்கிடும். மற்றபடி ஒன்றும் இப்ப அனுமதிக்கு தான் காத்திருக்கோம். புது சின்னம் வந்துச்சுன்னா மக்கள்கிட்ட எப்படி அதை கொண்டு போறதுக்கு சொல்ல வந்த யுக்தியில சீமான் சின்னம் என்னன்னு கேட்டாங்க இல்லையா, அதுலயே முடிஞ்சு வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை புதிய சின்னம் வந்த உடனே எங்களுக்கு மக்கள் போன் போட்டு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மக்கா சின்னம் வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய காலம் வரும்னு நம்புறேன். நாம் தமிழர் கட்சி பொது தேர்தலில் 4வது முறையா இந்த முறை தனித்து போட்டிடுது. உங்களுக்கே தெரியும், 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் கூட்டணியோடு போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சு 40 தொகுதியிலும் போட்டி போடுறோம். ஏற்கனவே 2-3 நாளாவே தொடர்ச்சியா வேட்பாளர்கள் வந்து தங்களை வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் தென்காசி பாராளுமன்ற சார்பா இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்துட்டு வந்திருக்கிறோம். சின்னம் இல்லாத வேட்புமனு தாக்கல் செஞ்சது உங்களுக்கு திருப்தி இருக்கா? இல்லை, சின்னமெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முறை கிடையாது. அதனால ஒன்றும் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. இது ஒரு நமக்கு மனசுக்கு வருத்தம் இருந்தாலும் கூட இன்னைக்கு வேட்புமனு தாக்கல்ல தான் அந்த வருத்தம் அப்படின்னு கிடையாது. சின்னம் பறிபோச்சுங்கிற கவலை எங்களுக்கு இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் கூட நடப்பு அரசியலை மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தான் இது வரைக்கும் அரசியல்வாதிகள் மக்களுக்காக போராடி பார்த்துருக்கோம். ஒரு அரசியல்வாதி மக்களுக்காக போராடக்கூடிய அரசியல் இயக்கத்திற்கு ஒரு பழிவாங்கும் சூழல் வருகிற போது அதுக்கு மக்கள் எப்படி சாதகமாக நிற்பாங்க அப்படிங்கிற சூழலை இந்த தேர்தலில் மக்கள் ஏற்படுத்துவாங்கிற நம்பிக்கையில் தான் சின்னம் கிடைக்கல, இன்னும் சின்னம் வருது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தான் இந்த தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்தாங்க. காளியம்மா அவர்கள் உங்களுடைய 1 மணி நேரத்தில் உங்க சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துறோம்னு சொன்னாங்க. அது எப்படி நீங்க சாத்தியப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல, 1 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு சொல்லுக்காக சொன்னது. அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் போதும். ஏன்னா இன்றைக்கு இருக்க சூழல் என்னடா அதை விட குறைச்சி சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எங்ககிட்ட நாம் தமிழர் கட்சி இருக்க தகவல் தொழில்நுட்ப பாசறை மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடிய, கடுமையா சரியா மக்கள்கிட்ட போய் முறையா உழைக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா கூலிக்கு அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய, சம்பளம் வாங்காம வேலை செய்யற ஒரு பாசறை வந்து எங்கேயுமே எந்த கட்சியிலும் கிடையாது. எல்லா இடத்துலயும் சம்பளத்தாக வேலை செய்யறாங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் உணர்வுக்காகவும் அந்த கொள்கைக்காக வேலை செய்வாங்க. அதை தாண்டி இந்த சின்னம் பறிக்கப்பட்ட இந்த சூழல் வந்து பொதுமக்கள்கிட்ட ரொம்ப வெகுவா போய் சேர்ந்துருச்சு நம்புறேன். ஏன்னா இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 10 நாள்ல இருந்து இந்த வேட்புமனு தாக்கல் வரைக்குமே எனக்கு பொதுமக்கள் இருந்த வந்த அழைப்பு என்னன்னா, இந்த மாதிரி வாக்குத்தளத்தை தயாரா இருக்கும், உங்களுக்கு எந்த சின்னம் வந்திருக்கியா? இன்னும் சொல்ல போனா சின்னம் எங்களுக்கு வருவதுக்கு முன்னாடியே தினந்தோறும் ஒரு சின்ன நாம் தமிழர் சின்னம் அப்படிங்கிற வேலையை திராவிட கட்சிகளை தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. தினம் முகநூல்ல இன்னைக்கு இந்த சின்னம், இன்னைக்கு இந்த சின்னம், அப்புறம் எங்களோட தகவல் தொழில்நுட்பத்தில் இறங்கி இல்ல இந்த சின்னம் அறிவிக்கப்படல, அண்ணன் சீமான் அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு திருட்டுத்தனத்தை அவன் செய்ய முறியடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இது வந்து மக்கள் மத்தியில ஒரு கோபத்தை, ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்துருது. சீமான் அவர்கள் கட்சிக்கு சின்னம் இல்ல, அவங்க சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிக்குது. அந்த கேள்வி அவங்க மனசுல நிக்கிறதுனாலே இன்றோ நாளையோ இல்ல நாளை கழிச்சோ எப்போ நாளை இன்னைக்கு நம்ம பேட்டி முடிச்சுட்டு போனோம்னா கூட சின்னம் வந்துருச்சுன்னு ஒரு செய்தி வந்து நான் அடிச்சு சொல்றேன். 2 நாள் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எங்க செய்தி தான் செய்தி. அது திருப்பி எல்லா தொலைக்காட்சியும் காட்டி தான் ஆகணும். அப்படி காட்டினாதான் மக்கள் தொலைக்காட்சியை நம்புவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால 5 நிமிடம் போதுன்னு நம்புறேன் நான். அண்ணன் சீமான் அறிவிச்ச 40 வேட்பாளர்கள்ல சீசா மதிவாணனை மட்டும் என்னையே புகழ் மதிவாணன் அப்படின்னு இளையதரத்துல ஒரு பரப்புரை இருக்கு. இதை நீங்க எப்படி உள்வாங்கிக்கிறீங்க? அப்படி இல்ல, எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்குது, ஒரு வேட்பாளருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்த 40 என்னையே புகழ் சீசா மதிவாணன் பரப்பப்படுது. இல்ல, அதான் சொல்ல வரேன். இது உங்களுக்கு ஒரு விளம்பரமா எடுத்துக்கிறீங்களா? அதாவது என்னன்னா, என்னையே பரிசோதனை நடந்த 4 பேர்ல நானும் ஒரு ஆளு. அந்த 4 பேர்ல 3 பேர் வேட்பாளர் நிக்கல. சிக்கல் அவ்வளவுதான். நான் ஒரு ஆள் நிக்கிறதுனால மத்த 39 வேட்பாளருக்கு என்னையே வழக்கிடாது. பல வழக்குகள் இருக்குது, காவல் நிலையம் போயிருக்காங்க, வழக்கு எடுத்திருக்காங்க. இப்ப சமீபத்தில் இது நடந்ததுனால, இன்னும் மக்களுக்கு ஊடகமா போய் சேர்ந்ததுனால, இப்ப எங்க பகுதியிலே நாங்க பாத்தீங்கன்னா நாங்க சாராய கடை அடிச்சதுக்கும் இந்த கனிமூல திருட்டுக்கும் எதிராகவும் மலைகள் உடைப்புக்கு எதிராகவும் நாங்க போராடுகிற போது இவங்க காசு வாங்கிடுறாங்க. இவங்க காசு வாங்கிடணும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இவங்ககிட்ட அது இருக்குது, இது இருக்குது, வீடு இருக்குது, சொத்து இருக்குது, அது இருக்குன்னு சொன்னாங்களே. இந்த என்ஐஏ ரைடு தான் வந்து அதை வந்து பொய்ன்னு சொல்லிட்டு காட்டி போயிருச்சு. எங்களோட உண்மை நிலை என்ன, எங்க பிள்ளைங்க எப்படி உழைக்கிறாங்க, இவங்க சொல்ற திருட்டுத்தனம் பண்ணி தான் இங்க வாழ்றாங்களா அப்படிங்கிறது இல்லங்கிறது தெரிய வந்துச்சு இல்லையா? அது எங்க பொறுப்பாளர்கள்ட்டையும் எங்க பிள்ளைகிட்ட ஒரு மனமகிழ்ச்சியை தருது. அப்ப அவங்க சொல்லும் போது என்ஐஏ அப்படின்னு அண்ணனே கூட உங்களுக்கு மேட்டை சொல்லும் போது என்ஐஏ மாதிரி எத்தனை வந்தாலும் அது ஏன் சொல்றாங்கன்னா, அது எங்களோட வீரியம் எப்படி இருக்குது, எங்களோட உண்மைத்தன்மை எப்படி இருக்குன்னு அந்த என்ஐஏவோட ஒரு சோதனை வெளிப்படுத்திருச்சு இல்லையா? அதனால அதை சுட்டி காட்டுறாங்க. வேற ஒன்று நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் தென்காசி வாழ் மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப எளிமையா சொல்றதா நான் ஒண்ணே சொல்றேன். தென்காசி பகுதியில் வாழக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் 17 பாராளுமன்ற தேர்தலில் இது வரைக்கும் வாக்கு செலுத்திருக்காங்க.
17 பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு செலுத்திய பிறகும் கூட எங்களுக்கு இது வேணும், இல்லை இந்த கோரிக்கையை எழுதுனா மக்கள் செவி சாய்ப்பாங்க, அப்போ இந்த கோரிக்கைகள்லாம் இன்னும் மக்கள் மனதில் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை தான் இருக்கு. அதாவது கோரிக்கைகளை கொடுக்கிற இடத்துல மக்கள் இருக்கிறாங்க, கோரிக்கையில வாங்கக்கூடிய இடத்துல இருந்து திராவிட தேசிய கட்சிகள் இன்றைக்கு வரைக்கும் மனுக்களை வாங்குறாங்களோ ஒரு தரம் கோரிக்கையில் நிறைவேற்றல. அப்படி நிறைவேற்றி இருந்தா தீர்க்கப்படாத கோரிக்கைகள்னு ஒரு சில இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, கோரிக்கையில கொடுத்துக்கிட்டு இருந்த மக்கள் கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் நாம் தமிழர் மூலமா கோரிக்கையில வாங்குற இடத்துக்கு வரும். அப்ப கோரிக்கை, அதாவது வலி உணர்ந்தவன் அந்த வலிக்கான நிவாரணத்தை தேடுவா இல்லையா, அது மாதிரி கோரிக்கை கொடுக்கிற இடத்துல நிக்கணுமா மக்கள் போடுற மக்கள், இல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு புள்ள கோரிக்கை வாங்க வந்து எடுத்துருக்கான் அவன்கிட்ட கொடுத்தா அந்த தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது உணர்ந்து வாக்கு செலுத்த நான் நினைக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து கொண்டு தென்காசி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அத்தனை மலைகளை உடைத்து கேரளாவுக்கு அனுப்புறதாக செய்தி இருக்கு. அதை தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாம் தமிழ் கட்சியிலிருந்து போட்டிடுற நீங்க இந்த கனிம வள திருட்டுக்கு எதிர்த்து நீங்க எந்த மாதிரியான ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றதுக்கு இருக்கீங்க? இல்லை, அதான் சார், இது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு கட்சியும் பாகுபாடெல்லாம் கிடையாது. அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சதவீத கணப்படிவுலாம் போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்படா அதிமுக எங்க அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய கடையில் சட்டமன்ற குட்டிப்பா அவங்க வந்து சட்டசபையில ஒத்துருக்காரு, போது இப்போ தேவைப்பட்ட நேரம் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, வண்டி போகல, கரிமூலம் திருட்டு ஆகல அப்படின்லாம் சொல்லலை. அந்த அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒத்துக்கொள்கிற அளவுக்கு தான் இங்கே நிலைமை இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர் அதுதான் சொல்றாங்க. இருந்தாலும் அரசு முறைப்படி போய்கிட்டு இருக்கு, அனுமதியோட போது அரசாங்கமே கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்குது அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கலாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஆட்சி இந்த கல்ல குவாரியா கொடுத்து அதை உடைச்சு எடுத்துட்டு போலாங்கிறான். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுத்த இந்த மலையை உடைக்கல எங்களுக்கு சிக்கல்ல, இந்த மலையில இருந்து கல் எடுக்கல சிக்கல்ல, மண் அழுது சிக்கல்ல, இந்த மண்ணுக்கு போக வெளிமாநிலம் வெளிநாடுகள் வரைக்கும் போறதா இங்க சிக்கலா இருக்கு. ஏன்னா ஒரு மலை உடைச்சு முழுசா உடைச்சு இந்த மண்ணுக்கு மட்டும் தேவை உடைச்சாலே பல 30-40 ஆண்டுகள் ஆகும். ஆனா இங்க வந்து 5 ஆண்டுகள்ல ஒரு மலையை மொத்தமா காலி பண்ணி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை தடுக்கணும்னா நம்ம வெறுமனே குரல் கொடுத்து ரோட்ல இருந்து குரல் கொடுத்து, இப்ப என் மேலே பாத்தீங்கன்னா நான் என்னோட அபிடேவிட்ல போடுற 7 வழக்கு இருக்கு. அந்த வழக்குலயே அவன் என்ன சொல்றான், கனிமூலை ஏத்திடுச்சுன்னா 2 லாரியை நான் தடுத்து நிப்பாட்டுறேன், தடுத்து நிப்பாட்டி காவல்துறை வர சொல்லி அவங்க கிட்ட வழக்கு வாங்கினேன். காவல்துறை அவங்ககிட்ட 48,000 அபராதம் வாங்கியிருக்கு. ஆனா என் பேர்லயும் எங்களோட தொகுதி சீனிவாசன் பேர்லயும் அதுவே கனிமூலத்தை ஓட்டி சென்ற வண்டியை நிப்பாட்டி டிரைவரை மிரட்டணும், அவரை நாங்க திட்டணும், கெட்ட வார்த்தை போட்டு திட்டணும், அவருக்கு செல்போனை போடுவோம் சொல்லி எங்க மேல ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாரு, அப்ப தனி ஒரு நபராகவோ ஒரு அமைப்பாவோ இருந்தா இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது, தடுக்க முடியாது. ஆனா அரசியல் அதிகாரம் கொண்ட அமைப்பா இருந்தா இதை மாற்ற முடியும். அதனாலதான் மக்கள்கிட்ட நாங்க இந்த தேர்தலை சந்திப்பதோட நோக்கமே அரசியல் அதிகாரமற்ற அந்த சத்தம் வந்து வீணாகுது. இப்ப நம்ம போடுறது சத்தம், இதே எம்பி ஆகி போட்டா அது சட்டம். நமக்கு தேவை சத்தமா சட்டமா, அதுக்கு தான் நாங்க போட்டி போறோம். தென்காசியில மதுவான வெற்றி எப்படி இருக்கு? ரொம்ப எதிர்பார்க்கிறோம், இந்த முறை ரொம்பவே எதிர்பார்க்கிறோம். என்ன காரணம்னா 2019 முதல் முறையாக போட்டி போட்டோம் இல்லையா, எங்களுக்கு பாராளுமன்றத்தில் அனுபவம் புதுசாக இருந்தது. அதுக்கடுத்து 2 இடைத்தேர்தல் சந்திருக்கோம், 2 பொது தேர்தல் சந்திருக்கோம், இப்போ 4ஆம் முறையாக பொது தேர்தல் வந்திருக்கோம். எங்களோட பிள்ளைகள் நிறைய அடையாளப்பட்டிருக்காங்க, கிளை கட்டமைப்புக்கு போயிருக்கோம். நிறைய ஊர்களில் எங்கள் பிள்ளைங்களோட இருப்பு இருக்கிறதுனால, முன்னாடி எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் என்ன சிக்கல் இருந்ததுன்னா, இளைஞர்களாக இருக்கிறதுனால படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வெளியில் வரதுக்கு தயங்கி இருந்தாங்க, பொறுப்பாளர் பொறுப்பு வாங்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை, நாங்களும் பொறுப்புக்கு சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டோம். ஏன்ட்டு கூட நான் வேலை செய்வேன், எனக்கு நல்லா எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கனால இந்த முறை வீரியமா, அதுவும் இல்லாம எங்க சின்னத்தை பறிச்சு நாம் தமிழர் அடுத்த கட்டத்துக்கு வளரவிடக் கூடாதுன்னு ஒரு அரசியல் நடந்தது பாருங்க. உண்மையிலே நாம் தமிழர் கட்சியில் கொஞ்சம் சோர்ந்துகிந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை, இந்த தம்பி வந்து அவன் ஓரத்தில் நம்ம உட்காந்துருப்போம்னு நினைச்சாங்களா, அவங்களாம் துள்ளி குதிச்சு இப்ப வேட்பாளர் யாரும் தெரியாத அளவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்ததுனால கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா தென்காசி தொகுதியில் இருக்குன்னு நம்புறோம். நன்றி. 2019 நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நின்றுருக்கீங்க. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலையும் வேட்பாளராக இருக்கீங்க. ஆனால் மற்ற கட்சிகளில் வந்து திமுகவில் தனுஷ் எம் குமார் வேட்பாளர் வந்து மாற்றிருக்கிறாங்க. இப்படி மற்ற கட்சிகள் எல்லாமே மாற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 2வது முறையாக போட்டிடுறீங்க. இப்போ மக்கள் வந்து இதை எப்படி நான் பார்ப்பாங்க? உங்களுடைய கருத்து என்னென்னா? இல்லை, 2ஆம் முறை போட்டி போடுறதே மிக சிறப்பு அப்படின்னு நான் சொல்லதுக்கல்ல. ஏன்னா இது ஒரு கட்சி தலைமை எடுக்கிற முடிவு. ஒரு இடத்துல நம்ம தொகுதியில் நம்ம கட்சியிலேயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வேற இடத்துல மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சிக்கல் இல்லை. ஏன்னா நாங்கள் வெற்றி பெறல போன முறை. ஸோ எங்களோட செயல்பாடு என்னன்னா, நாங்கள் எங்கள் தலைமையால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தலைமை வந்து இந்த முறை ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம், இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம், சம ஒதுக்கீடு இருக்குது, இடப்பங்கீடு இருக்குது, 20 பெண் 20 ஆண், ஆண் போட்ட இடத்துல பெண் போடலாம், பெண் போட்ட இடத்துல ஆண் போடலாம், இப்படியான சூழல்ல மதிப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்க சொன்ன மாற்று கட்சிகளை வேட்பாளர் மாற்றுறதுல உண்மையிலே யோசிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவருடைய செயல்பாடுகள் மூலமாக அவர் பெயரை வெளிப்படுத்தியும் அவர் அந்த காட்சிக்கும் அந்த கட்சிக்கும் களங்கம் ஏற்படாம அவர் நல்ல பேர் வாங்கி கொடுத்திருந்தா அவரே
வேட்பாளராக போட்டிருக்கலாம். அப்போ இயல்புல இந்த கரண்ட்ல அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தூக்கிட்டு இதுவரைக்கும் முகமறியாத ஒரு புதிய வேட்பாளரை கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னாலே அங்க ஏதோ சிக்கல் இருக்கு. இந்த நடப்புல இருக்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேர் சரியில்லை, அவர் பேர் டேமேஜ் ஆயிருக்கு, அதனால அவரை போட்டா நமக்கு வாக்கு விழாது, புதிய ஆளை போட்டோம்னா அது சரி, அது விடுங்க, இப்ப வேற ஆளு தானே போட்டிருக்கோம், ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் மாற்று வேட்பாளர் மாத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். திமுகவில் வந்து எம்பியை காணும் அப்படின்னு சொல்லி கூட போஸ்டர்லாம் கூட பார்த்தோம். அப்படி இருக்கும்போது வேற ஏதாவது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் திமுகவுக்கே கொடுத்துருக்காங்க. மக்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு தான் வெற்றி வாய்ப்பு வந்து இப்போ வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா? இந்த நான் 2019 பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டிருக்கேன், 2021 சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போட்டிருக்கேன் வாசல. இருந்தாலும் இந்த தேர்தல் வந்து என்னன்னா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஏன்னா சின்னம் இல்ல, சின்னம் இல்லாம நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம், அடுத்து போய் சேர்க்கணும், நாள் வேற கம்மியா கொடுத்துருக்காங்க, பரப்புரைக்கான நாள் வேற ஒரு 19 நாள் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதிர்கொள்ளணும், இங்கிட்டு சின்ன வேற வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வரக்கூடிய அழைப்புகள் வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திட்டே இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா யாருனே தெரியல, எப்படியாவது எங்க பிள்ளைகள் மூலமா எங்க பொறுப்பாளர் மூலமா எங்க சுவரொட்டிகள் மூலமா எண்களை எடுத்து வேட்பாளர் பேசுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி நாங்க மொத்தமா ஊரோட உங்களுக்கு வாக்கு செலுத்த தயாரா இருக்கும். இந்த முறை கண்டிப்பா எங்க பகுதிக்கு வந்துட்டு போங்க, இல்ல வாய்ப்பு இருந்தா உங்க பொறுப்பாளர் அனுப்ப, அதாவது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கட்டும், அந்த வட்டம் கண்டிப்பா ஓட்டு போட. உண்மையில அவங்க எங்களுக்கு யாரும் தெரியல, அவங்க நாம் தமிழர்ல எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கான்னு தெரியல. ஆனா அங்க இருக்கக்கூடிய எங்க பிள்ளைய பேரையும் சொல்றாங்க, நாங்க இவங்க தான் அவங்க எண் வாங்கணும், அந்த தம்பி ஊர்ல இருக்காருல அவர் தெரியுமில்ல, அவர்கிட்ட தான் சொன்னோம், இந்த வட்டம் கண்டிப்பா எல்லாரும் பேசியிருக்கோம், உங்களுக்கு தான் வாக்கு அப்படின்னு. இது என்ன நிலை மாற்றம் அப்படிங்கிற நான் என்ன நினைக்கிறேன், எங்களோட 15-13 ஆண்டு கால உழைப்பு நான் நம்புறேன். ஒவ்வொரு முறையும் சீமான் போட்ட அந்த எஃபெக்ட், ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்க கொடுத்த உழைப்பு, எங்க பிள்ளைங்கள் போட்டிய உணர்வு, இது எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு 14 ஆண்டு காலத்துல இப்படி ஒரு வாய்ப்பு, இதை அதிகப்படுத்தும் விதமா எங்களை தோற்கடிக்கணும், எங்களோட வாக்கு சதவீதத்தை குறைக்கணும், நாங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவோ நாட்டோட 3வது பெரிய கட்சியா இருந்து 2வது இடத்துக்கு போயிருவோங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கக்கூடிய ஆளுகிற மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட தேசிய கட்சிகள் எங்க சின்னத்தை பிடுங்கினாங்க இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய அலை ஏற்படுத்திருச்சு, ஒரு கோபத்தை வெளிப்படுத்திருச்சு. மக்கள் என்னடா இந்த நாட்டில் எவங்க சின்னத்தையும் பிடுங்கல, அவன் தாமரையில் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க உதயசூரில் போட்டி போட்டு இருக்காங்க, அவங்க ரெட்டலையில் போட்டி போடுறாங்க. நேற்று வந்து திமுக பிஜேபி கூட கூட்டணி வச்ச எல்லா கட்சிக்கும் அந்தந்த சின்னம் கிடைச்சிருச்சு. இந்தியா முழுமைக்கும் எந்த கட்சிக்கும் சின்னம் பறிக்கப்பட்டதா வரலாறே கிடையாது. அவன் அங்கீகரிக்கப்படலாம் விட்டுருக்கலாம். இப்படி ஒரு 3 தேர்தலை சந்திச்சவனுக்கு பிடுங்கி அட்ரஸே தெரியாதவனுக்கு, தேர்தலே சந்திக்காதவனுக்கு, கட்சி பதம் தொடங்கினவனுக்குலாம் அந்த சின்னத்தை திருப்பி கொடுக்குறாங்க. நான் ஏன் இதை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கேன், வெறும் விவசாய சின்னம் பிடுங்கப்பட்டதுக்காக இல்ல. நாம் தமிழ் கட்சி வேல் சின்னம் பெற்றுமா, நாம் தமிழ் கட்சி ஆட்டோ சின்னம் பெற்றுமா, நாம் தமிழ் கட்சி லைட் சின்னம் பெற்றுமா அப்படின்னு மூடல்ல ஒரு கருத்து வர வர இங்க பேசி முடிக்கிறாங்க, மறுநாள் ஆட்டோ சின்னத்தை வேற ஆளுக்கு ஒதுக்குறாங்க. இன்னைக்கு பேசி முடிக்கிறாங்க, மறுநாள் அந்த சின்னத்தை வேற ஆளுக்கு ஒதுக்குறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் எங்களை வாட்ச் பண்ணுதா, இங்க இருக்கிற திருட்டு திராவிட கட்சியில ஆரிய கட்சி வாட்ச் பண்ணி அங்க சொல்றாங்களா அப்படின்னா, இந்த செய்தி மக்கள்கிட்ட போது எங்ககிட்ட கேட்டாங்க, என்னங்க தினம் ஒரு சின்ன உங்களுக்கு சொல்றாங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, இது போட்டி போட்டு மக்கள் பாத்துக்க வேண்டியதானே, மக்கள் ஓட்டு போட ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு பேச்சுல இது மிகப்பெரிய கோபத்தை இன்னைக்கு போட்டி போடக்கூடிய இந்த தேசிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக திருப்பி எந்த இடத்துல ஒரு கட்சியா நம்பகத்தன்மையோட இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு தான் இந்த வாக்கு வரும் நம்புறோம். அதனாலதான் இந்த முறை ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த தேர்தலை எதிர்கொள்றோம். நாம் தமிழர் கட்சி இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு வந்து அந்த கட்சி வந்து ரொம்ப அவசியப்படுது. நான் ஒரு திமுக கிளை செயலாளர், 25 வருஷமாக திமுக கிளை செயலாளர் இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2009 தமிழினங்கள் வந்து கொண்டொழிக்கப்படும் போது ரொம்ப ஆதங்கப்பட்டேன். அங்கே சேனல் போர் தொலைக்காட்சியில் காமிக்கும் போது என்னுடைய உறவுகள் வந்து கொத்து கொத்தாக வந்து குண்டுக்கு பலியாகி கால்களை கண்களை இழந்து இருக்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனக்குமரல் வந்து வேறு யார்ட்டையும் சொல்ல முடியலை. அதனால் அந்த கட்சியிலிருந்து நான் விடுபட்டுட்டு இப்போ நான் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு இல்லாமல் இருந்தேன். 2019 வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா, அவங்களுடைய கொள்கை நல்லா இருந்துச்சு. இந்த காலகட்டத்துக்கு மக்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து அந்த கட்சி வந்தால் தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோடைய இயற்கை வளம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் ஆண்டு எல்லா ஒரு கனிம வளத்தையும் இன்றைக்கி வந்து சூறையாடிட்டாங்க. இது வந்து வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து ரொம்ப பேராபத்தாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. மலைகளை வச்சு தான் மலையை வச்சு தான் நீரை வச்சு தான் ஆறை வச்சு தான் சோறு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது வெறும் 3.25 கோடி மக்கள் தொகை இருந்த இந்த தமிழ் மண்ணில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8,13,00,000 பேர் வாழ்கிறோம். அதுக்குரிய கட்டமைப்பு, விவசாய கட்டமைப்பை வந்து இந்த ஆண்ட கட்சிகள் எம்ஜிஆர்லேருந்து கருணாநிதியிலேருந்து யாருமே வந்து விவசாய கட்டமைப்புகள் எதுவுமே வந்து பண்ணலை. காமராஜர் ஐயா ஆண்டார், ஒரு தமிழர் ஆண்டார். அந்த தமிழர் ஆளும்போது 9 ஆண்டுகால ஆட்சியில் வந்து
13 அணைகளை கட்டினார், 14,500 பள்ளிக்கூடங்களை வந்து திறந்தார். ராஜாஜி வந்து 4,000 பள்ளிக்கூடங்களை வந்து மூடியிருக்கும் போது கூட காமராஜர் ஐயா வந்து மீண்டும் அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து தமிழ் மக்களை வந்து படிக்க வைத்தார். அவருடைய காலத்துக்கு அப்புறம் வந்து வந்த திராவிட கட்சிகள் வந்து அண்ணாதுரை ஆண்டார் 1.5 ஆண்டுகள். அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கையில் அந்த ஆட்சி வந்து அப்படியே கொத்தாக கையளிக்கப்பட்டது. அந்த கலைஞர் கையில் போனது தான் அந்த நாட்டுக்கு சாபக்கேடு. என்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி கையில் இந்த ஆட்சி போச்சோ அன்னைக்கு இந்த தமிழ் மண்ணுக்கு சாபக்கேடு, பிடிச்ச சாபக்கேடு. அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு வந்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து நிதி கேட்டு, அதாவது கணக்கு கேட்டு பிரிஞ்ச ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்துறையில் வந்து நல்லா மக்களை கவர்ற மாதிரி எல்லா வசனங்களையும் பேசினார். தாய் குலங்களுக்கு வந்து என்னென்னமோ நன்மை செய்கிற மாதிரியே சினிமாக்களில் வந்து நடித்தார். அதை வச்சு அவருடைய பின்புலத்தில் அவர் கட்சியை பிரித்து வந்தார். அவர் இந்த தமிழ் இனத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகம், எந்த நன்மையும் செய்யலை. எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யலை. மாறாக முல்லை பெரியார் அணையை தமிழ் மண் நம்முடைய காமராஜர் இருக்கிற வரைக்கும் முல்லை பெரியார் அணை தமிழ் நாட்டுக்கு சேர்ந்ததாக இருந்தது. எம்ஜிஆர் ஐயா வந்து அதை வந்து கேரளாவுக்கு தாரவாத்து கொடுத்தாரு. ஆங்கில வழி கல்விக் கொள்கையை வந்து எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். தமிழனுடைய உரிமைகளை பூராமே எம்ஜிஆர் வந்து கெடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து சாராய கடையை திறந்தாங்க, எம்ஜிஆர் மூடினார். கலைஞர் வந்தார், திறந்தார். இன்னைக்கு வந்து என்னுடைய தமிழ் மக்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3,4 கோடி 3,4 லட்சம் பெண் 35 வயது கீழே இளம் பெண்கள் வந்து விதவை அன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 55 ஆண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சிகள் என்னுடைய இளைஞர்களை மடைமாற்றம் பண்ணி குடிக்க வச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலி எடுத்துருச்சு. 3,4 லட்சம் பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து 35 வயது கீழே விதவைகளாக மாறியிருக்காங்க. ஆனால் என் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் கூட மனசு மாறாமல் 1000 ரூபாய் 500 ரூபாயை பணங்களை வாங்கி கொண்டு இந்த வாக்கு செலுத்துகிறாங்க. இந்த வாக்கு செலுத்துகிற விளைவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உரிமைகள் பறி போயிடுது, நம்முடைய வாழ்வாதாரம் பறி போயிடுது, நம்மளுடைய எல்லா உரிமைகளும் பறி போயிடுது. இன்றைக்கி வந்து கல்வி நம்மகிட்ட மாநில பட்டியலில் இல்லை, மருத்துவம் நம்மகிட்ட இல்லை, அரசுகிட்ட இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாலையாக எடுத்துக்கோங்க, அரசுகிட்ட இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் அரசு வரி வாங்குது நம்மகிட்ட. நம்ம உப்புல இருந்து நம்ம சாப்பிட்ற அத்தனை தானியங்கள்ல இருந்தும் நம்ம வரி கட்டுறோம். இது போக இன்னைக்கு ஒரு வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த வாகனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாலை வரி வந்து கட்டுறோம். ஆனால் எந்த சாலையில் பயணிக்கிறதுக்கு அந்த சாலை வரி கட்டுறோம் அப்படின்னு கேள்வி கேட்டால் யாரும் பதில் சொல்கிறதில்ல. இன்றைக்கி வந்து டோல்கேட்டு அப்படிங்கிற ஒரு கேட்டை போட்டு இன்றைக்கி வந்து அதையும் வந்து இது பண்ணிடுறாங்க, காசை பிடிங்கிடுறாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு அரசியல் அப்படின்னா நாம் தமிழர் ஆட்சி வரணும். அவங்களுடைய கொள்கையை நான் வந்து பின்பற்றி பார்க்கும்போது மிக தூய்மையான பிள்ளைகள் களத்தில் நிற்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ அந்த கட்சியை நடத்துச்சு அப்படின்னா அந்த கலைஞ்சு போன மக்களுக்கு பின்னாடி அந்த திடலை போய் பாருங்கள், அவ்வளோ தூய்மையாக இருக்கும். இதே திராவிட கட்சிகள் வந்து ஒரு மாநாடு போட்டால் அந்த மாநாட்டு திடல் வந்து பார்த்திங்கன்னா சாராய பட்டலாக கிடக்கும். இது ஒன்றே அந்த கட்சி இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி என்று சொல்லலாம். நன்றி. ஏன்னா இளைஞர்கள் பூரா இப்போ நான் என் வார்டில் மட்டும் 20 பையன் திமுகலேருந்து மாற்றி நம்ம கட்சி கொண்டு வந்திருக்கேன். ஹவுசிங் போர்டில் மட்டும் படித்த பையன். அப்படி நம்ம இளைஞர்கள் பூரா இப்போ தான் நம்ம இதுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்த எலெக்ஷனில் நமக்கு நல்ல ஒரு அண்ணனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 2026 இப்போ வந்து வேட்பாளர் வந்து 40 பேர் நிப்பாட்டிருக்காங்க. 40 ரூபாய் மதிவான நமக்கு பழைய ஆள், நல்ல எந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள், நல்ல மனுஷன். அவருக்கு வந்து கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பாதுகாவலர் கிடையாது. என்ன காரணம்? அது நம்ம விளக்கமாக நம்ம சொல்ல முடியாது. சொன்னோம் நாளைக்கு எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க ஜமாத்துலேருந்து. ஏது வாக்களிப்பு இருக்கலாம். பஸ்ஸுக்குள்ள வந்துட்டு பேராது இருக்கியா